அட கடவுளே! கல்லன் அண்ணா, பிரசாத் அண்ணா, சீக்கிரமா இந்த பொண்ணை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்ன. அப்ப எனக்கு தெரியாது இல்லையா? என்ன தெரியாது? நாங்க ரொம்பவே பயங்கரமானவங்கண்ணா. அது உண்மைதான். ஆனா இவளுடைய அப்பா பயங்கரத்தை விட ரொம்ப பயங்கரமானவரு. மனுஷங்கள பார்க்காம அவங்கள ஒரு சாதாரண கொசு மாதிரி கொன்னுடுவாரு. யாரோட அப்பா? அட இவளோட அப்பா தான், முத்தப்பா. அவர்தான். அவர் பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல, நாங்க கேள்விப்பட்டதில்ல. நல்ல வேலை கேள்விப்படல. அதை விட நல்ல விஷயம், நீங்க இன்னும் அவரை பார்க்கல. அவரோட மகதான் இவ ஒரு பையனை காதலிச்சிருந்தா. அவன் கூட இவ ஓடி போயிட்டா. அப்ப எந்தெந்த இளைஞர்கள் மேல முத்தப்பாவுக்கு சந்தேகம் வந்ததோ அந்த ஒவ்வொரு இளைஞனையும் அவரு கொன்னு வீசிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஏன்னா இவ கூட என்ன பார்த்தாருன்னா என்னையும் இங்கே கொன்னு புதைச்சிருவாரு. கூட்டிட்டு போயிடுங்க. ஆனா இவ முத்தப்பாவோட பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லு. இங்க வாங்க, இங்க வாங்க. இந்த சின்னம் தெரியுதா? இது அந்த முத்தப்பா அவர்களுடைய சின்னம். அவருடைய பரம்பரையை சேர்ந்த எல்லாரோட உடல்லையும் இந்த சின்னம் இருக்கும். அந்த முத்தப்பா ஒரு ராட்சசன். ஐயோ, இல்ல ஆண்டவா. கல்லன், பிரசாத் அண்ணே, இவளை கூட்டிட்டு போயிடுங்க. இல்ல, நாங்க இவளை கூட்டிட்டு போக மாட்டோம். இங்கேயே தான் விட்டுட்டு போவோம். ஆனா இவ இங்க உங்களால தானே இந்த நிலைமையில இருக்கா. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் அவர் உங்களை கொல்லதான் போறாரு. இல்ல, அவர்கிட்ட எதையும் சொல்லிடாத. ஆனா அவரு பாருங்க, அது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் செல்வம் கிடைச்சதுன்னா நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது ஓடிடுவேன். அதுக்கப்புறம் நான் அந்த முத்தப்பாவையும் சந்திக்க மாட்டேன். அவரு என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு. என்ன? இந்தா, இங்க இருந்து எங்கேயாச்சும் தூரமா போயிரு. இனி நீங்க கவலைப்படாம இருங்க. இனி நீங்க எனக்கு யாருன்னு தெரியாது. உங்களை நான் இது வரைக்கும் சந்திச்சதும் இல்ல. இப்ப சீக்கிரமா இங்க இருந்து ஓடிடுங்க. அவர் வரத்துக்கு முன்னாடி போயிடுங்க. ஓடுங்க. தூரமா போயிடுங்க. எங்கேயாவது தூரமா போயிடுங்க. நல்ல வேலை, செல்வம் கிடைச்சிருச்சு. இவளுக்கு சிகிச்சை பண்ண உதவியா இருக்கும். உடம்புல எந்த காயமும் இல்ல. பயத்துல தான் மயங்கிருக்காங்க. சீக்கிரமே நினைவு திரும்பிடும். நினைவு திரும்பினதும் மஞ்சள் போட்ட பாலை கொடுங்க. அப்புறம் காய்ச்சல் அடிச்சதுன்னா நீங்க இந்த மூலிகையை கொடுங்க. நன்றி வைத்தியர் ஐயா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். இவ யாரு? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? சாரதம்மா, எப்ப இந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாளோ அப்பதான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். வணக்கம். 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 ஐயோ, போதும். இதுக்கு மேல வணக்கம் சொன்னா இந்த தடவை நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன். நீ எப்படி இருக்க? அழகா இருக்க. அது உண்மைதான். ஆனா நான் என்ன கேட்க வந்தேன்னா, நீ எங்க இருந்து வந்திருக்க? என்னோட கிராமத்துல இருந்து. அப்படியா? சரி, இத சொல்லு. உன் உடம்பு இப்ப நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. பல நாட்களுக்கு அப்புறமா இப்படி நல்ல ஆழ்ந்த உறக்கம் உறங்கி இருக்கு. இரு இங்க பாரு. சொல்லுங்க, உன் அப்பாவோட பேர் என்ன? யாருக்கு தெரியும்? அம்மா பேரு? யாருக்கு தெரியும்? சரி, 2 பேரும் எங்க இருக்காங்க? யாருக்கு தெரியும்? எனக்கு இந்த மொத்த உலகத்திலயுமே யாருமே இல்ல. நான் யாரும் இல்லாம தனியா இருக்கேன். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடிதான் நான் விஜயநகரத்துக்கு வந்தேன். இங்க வந்தா வாழ்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நடந்தது, நான் இங்க வந்துட்டு இருந்தப்போ என் வழியில காட்டுக்குள்ள நிறைய கொள்ளைக்காரங்க என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு என்கிட்ட இருந்த பைய ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனதுனால அத பறிக்கிறதுக்காக என்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு என்னோட பை வேணும்னா என் பின்னாடி ஓடி வாங்க, என்ன பிடிச்சிட்டீங்கன்னா பை உங்களுக்குன்னு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் அவங்க கிட்ட இருந்து ஓடி 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 போனேன். ஆனா அவங்க என் பின்னாடி துரத்திட்டே வந்தாங்க. நான் முன்னாடி முன்னாடி ஓடி போனேன், அவங்க என் பின்னாடி வந்தாங்க. நான் முன்னாடி 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 ஓடி ஓடி போனேன். அப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன்.
ஆனா என்னோட பை எங்க? என்னோட பை. ஐயோ அழாத அழாத, உன்னோட பை இதோ இருக்கு, இங்கதான் இருக்கு. இந்த உன்னுடைய பை, வெச்சிக்கோ வெச்சிக்கோ. அம்மா என் கூட வா. சாரதம்மா, இந்த பொண்ணோட மூளையில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி குறைபாடு இருக்கவங்க தான் ரொம்ப உபயோகமானவங்களா இருப்பாங்க. உன்னை பாரு, இவ்ளோ புத்திசாலியா இருக்க, ஆனா எனக்கு என்ன பிரயோஜனம்? அட அட நீங்க சரி, உனக்கு இங்க விஜயநகரத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இல்ல அம்மா, இங்க ஏதாவது வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் விஜயநகரத்துக்கு வந்தேன். அப்படின்னா உன்னோட அந்த நம்பிக்கை நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோ. உண்மையா அம்மா? இன்னையில இருந்து இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையையும் நீதான் பண்ணணும். தங்கறதுக்கு இடம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா ஊதியம் மட்டும் கிடைக்காது. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி அம்மா. நான் உங்க வீட்ல இருக்க எல்லா வீட்டு வேலைகளையும் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு ஊதியமும் எதுவும் வேண்டாம். இப்ப நீ எப்படி இருக்கியோ எப்பவும் அப்படியே இரு. கட்டளைப்படியே அம்மா. சரி சரி, இப்ப நீ ஒரு வேலை பண்ண. இன்னைக்கு நீ தூங்கி ஓய்விடு. வேலை நாளையில இருந்து செய். சரிங்க அம்மா. தூங்கு. ஆஹா, இந்தாங்க. நீ சீக்கிரமா போய் தகவல் சொல்லிடு. நாம போட்ட திட்டத்தின்படி நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டேன், என்னோட வேலையையும் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லு. திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரும் என்னோட வசத்துக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்லை. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பாருங்க, இந்த அன்பளிப்பெல்லாம் எனக்கு மாளிகையில இருந்து கிடைச்சது. இந்த வளையல் பாரு பாரு, அப்புறம் இதோ இந்த ஹாரமும் கூட, அப்புறம் இந்த ஜிமிக்கி உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ ஆண்டவா ஆண்டவா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, நீங்க என்ன பண்ண சொன்னீங்களோ அததான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்லுல இருந்து அரிசி எடுத்துட்டு இருக்கேன். அரிசியில இருந்து கல்ல எடுக்க சொன்னேன், கல்லுல இருந்து அரிசியே இல்ல. கொஞ்சம் வேலையில கவனத்தை செலுத்து, அங்க இங்க பாத்துட்டு இருக்காத. சாரதாம்மா, ஒரு விஷயம் சொல்லவா? உங்களோட இந்த புது சேவகி பார்க்க புத்திசாலி மாதிரி தெரியறா. பாஸ்கர் எதுவும் கேட்காம எதுவும் தெரிஞ்சுக்காம யார் யாரையும் கூட்டிட்டு வரான். உங்களோட வீட்டுக்குள்ள விலை உயர்ந்த நகைகள் இருக்கு. ஏதாவது திருடு போயிடுச்சுன்னா? பாத்தீங்களா? அது எப்படி இதெல்லாம் திருடு போகும்? ராத்திரியோ பகலோ என்னோட பார்வை எப்பவும் என்னோட ஆபரணங்கள் மேலதான் இருக்கும். ஒரு முறை ஒரு சேவகி என்னோட நகைகளை திருட முயற்சி பண்ணா. அவளுக்கு அரசவையில நான் வாங்கி கொடுத்த தண்டனையில இன்னும் அவ சிறையிலேயே தான் இருக்கா. ஆனா அம்மா, இப்போ நீங்க உங்க நகைய பத்தின கவலையை விட்டுடுங்க. உங்க போலி நகையெல்லாம் யாரும் திருட மாட்டாங்க. போலியா? என்ன இது? அட, நீ என்ன சொன்ன? போலி நகைகளா? இது போலின்னு உனக்கு எப்படி தெரியும்? பேசுற பேச்ச பார்த்தா என்னமோ இதுக்கு முன்னாடி நகை கொள்ளர்கிட்ட வேலை பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ அம்மா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் ஒரு வருஷம் ஒரு நகை கொள்ளர்கிட்ட தான் வேலை செஞ்சேன். எந்த நகையை பார்த்தாலும் ஒரு நொடியில சொல்லிடுவேன் அது உண்மையானதா இல்ல போலியானதான்னு. போலி நகைகளை காட்டிட்டு இருந்தாளா?
பித்தளை ஆரம், பித்தளை கம்மல், பித்தளை வளையல். சரி சரி வாங்க வாங்க, தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணருக்கு வழங்கப்பட்ட நகைகள்லாம் போலினா ஆசையை நிறைவேற்றுற சடங்குல கொடுத்த தங்கமும் போலியா இருக்குமோ? நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மாளிகையில நிறைய செல்வாக்கு இருக்கு. அவர் மகாராஜா கிட்ட சொல்லி நம்ம எல்லாரோட ஆபரணங்களையும் மாத்தி தந்துருவாரு. சாரதா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எந்த நகைய மகாராஜா கிட்ட சொல்லி மாத்தணும்? ஐயோ, எங்க எல்லாரோட நகைகளையும் தான் மகாராஜா எங்களுக்கு தானமா கொடுத்தது. அப்புறம் இது என்னோட நகை, நீங்க கொண்டு வந்தது. இங்க பாரு, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், அப்புறம் இனிப்புகளும் அன்பளிப்பா கிடைச்சிருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, இங்க பாருங்க, மகாராஜா எங்களுக்கு தானமா கொடுத்த நகைகள் எல்லாம் போலியானதா இருக்கு. ஆமா, இதெல்லாம் பித்தளையால ஆனது. ஆமா ஆமா, என்னோட நகைகள் கூட பித்தளை தான். பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா ஐயா, நாங்க எல்லாரும் கொல்லர்கிட்ட போயிருந்தோம். அவரே இந்த நகைகள் எல்லாத்தையும் சரி பார்த்து இது எல்லாமே போலின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போலியானது. இதுல உண்மையானது எதுவும் இல்ல. எது உண்மையானதுன்னு எங்களுக்கு அரசவையில காட்டுனீங்களோ எல்லாம் போலியானது. எனக்கு 2 மடங்கு லாபம் கிடைச்சிருச்சு. உண்மையான செல்வங்களை திரும்ப கிடைச்சிருச்சு. போர்ச்சுகீசியர்களோட செல்வமும் என் கைக்கு வந்துருச்சு. இந்த விஷயத்தை பத்தி நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். ஒருவேளை பிரஜைகளோட மனசுல மகாராஜா மேல இருக்கிற நம்பிக்கையை போக்க வச்சு அந்த கைகால திரும்ப அரசராக முயற்சி பண்றானா? ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் அந்த கைகாலவை ராஜாவாக விடவே மாட்டேன். நீங்க எல்லாரும் ஒரு வேலை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எல்லா போலி ஆபரணங்களையும் எடுத்துக்கிட்டு நீங்க அரசவைக்கு வந்துருங்க. மகாராஜா எங்களுக்கு வழங்கின நகைகள் எல்லாம் போலியானதுன்னு எப்படி அவர்கிட்ட சொல்றது? மகாராஜா மரண தண்டனை வழங்கிடுவாரு. எல்லாரும் வாங்க போலாம். இந்த நகைகளை விட முக்கியமானது நம்ம உயிர் தான். வாங்க. அட இருங்க, கொஞ்சம் கேளுங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் இருக்கேன்ல. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். வேணா இப்படி புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு மட்டும் நீங்க எல்லாரும் என்ன நம்பலன்னா நம்ம விஜயநகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்துரும். அதுவும் நீங்க எனக்கு உதவுனீங்கன்னா விஜயநகரத்துக்கு நடக்க இருக்கிற நம்பிக்கை துரோகத்துல இருந்து நம்ம விஜயநகரத்தை காப்பாத்திரலாம். மகாராஜா, நம்ம ராஜகுரு 500 தங்க நாணயங்களை வாங்கியிருக்காரு. ஆமா, வாங்கியிருக்கனே. 500 தங்க நாணயங்கள் வாங்கியிருக்கேன். அத சொல்றாரு. ஆனா இத சொல்லல அவரு. இன்னும் 4500 தங்க நாணயங்கள் மிச்சம் இருக்கு. அதையும் சொல்லுங்க. பாருங்க மகாராஜா, அந்த கடவுள் சிவபெருமான் என்ன சொல்லிருக்காருன்னா, அந்த யாகத்தை நடத்துறதுக்கு 5000 தங்க நாணயங்கள் வேணும். ஆனா நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 500 தங்க நாணயங்கள்லயே சமாளிச்சு நடத்திட்டேன். வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணரே, நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டீங்க. இன்னைக்கு ராஜ கிடங்கோட கணக்கு வழக்கு பாக்குற நாள். நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா, இன்னைக்கு எல்லாத்தையும் கணக்கு பாத்திரலாம். எல்லாத்தையும் கணக்கு பார்த்தரலாம்னா என்ன பார்த்து எதுக்காக இப்படி சொல்றான்? மகாராஜா வாழ்க. அட சாரதா, நீ இங்கேயா? அப்புறம் உங்க எல்லார் கையிலயும் இது என்ன நகை? மகாராஜா கொடுத்த அன்பளிப்ப அவர்கிட்ட திரும்ப கொடுக்க வந்திருக்கோம். கொடுங்க கொடுங்க. வா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா தந்த அன்பளிப்போ இல்ல தானமோ மகாராஜா கிட்ட திருப்பி தரதுக்கான அர்த்தம் என்ன? இது மகாராஜாவுக்கு மிகப்பெரிய அவமானம். வேற என்ன பண்றது மகாராணி? மகாராஜா கொடுத்த இந்த அன்பளிப்பு ஆபரணம் எல்லாம் போலியானது. கலப்படம் இருக்கு. என்ன சொன்ன? கலப்படமா? அட மகாராஜாவால எப்படி கலப்படம்லாம் பண்ண முடியும்? இது அவருடைய கலப்படத்துக்கு எதிரானது, மரியாதைக்கு எதிரானது. எங்க எங்க? மன்னிச்சிடுங்க சகோதரரே. சொல்லு, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லு. சொல்லு. பொய்தான். இப்படி கத்திய காட்டி கேட்டா பொய்ன்னு தானே சொல்ல முடியும். சொல்லு, உண்மையை சொல்லு. இந்த நகை உண்மையாவே போலியானதா? அப்படின்னா இந்த நகைகள் எல்லாம் நீயே மாத்திருக்கலாம் இல்லையா? என்ன? நான் தான் மாத்தினேன். என்ன? இப்படி கழுத்துக்கிட்ட கத்திய வச்சு கேட்டா இப்படித்தானே சொல்ல முடியும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே,
அப்படி எல்லாரும் நகையை மாத்துவாங்களா என்ன? ஆனா ஏன் எல்லாரும் அப்படி பண்ண போறாங்க? ஆனா மகாராஜா எதுக்கு எல்லாருக்கும் போலியான நகையும் கலப்படமான நகையும் தரப்போறாரு? சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண நேரடியா இல்லாம குறுக்கு வழியில வளைய விரிக்கிறான். ஆனா இவனோட திட்டம் என்னன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் மகாராஜா ஆகிற பாதையில இவன் ஏதாவது தடங்களை ஏற்படுத்த பாக்குறானா? ராஜாவாகணும்னு எந்த கனவு உன்னுடைய கண்கள்ல வசிச்சுக்கிட்டு இருக்கோ அதை நான் எப்பவும் நிஜமாக விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் எப்பவும் உன்னால விஜயநகரத்தோட அரசனாக முடியாது. என் கண்ணுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிற கனவை நான் நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவேன். அதுவும் இன்னும் 10 நாள்ல இந்த விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆகி காட்டுவேன். 10 நாள் என்ன, 10 ஜென்மத்திலேயும் நான் உன்னை விஜயநகரத்துடைய மகாராஜாவா ஆக விட மாட்டேன். ராஜகிடங்குல இருந்து வழங்கப்பட்ட தங்கம் போலியானதா இருக்க முடியாது. அதனால நான் கட்டளை இடுறேன், விஜயநகரத்தின் சிறப்பு வாய்ந்த பொற்கொல்லரை வர சொல்லுங்க. இந்த நகைகளை எல்லாம் சோதிச்சு பார்க்க சொல்லுங்க. மணி அவர்களே, பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க. நல்லவங்களுக்கு எப்பவும் கெட்டது நடக்காது, பேராசை கொண்டவங்களுக்கு எப்பவும் நல்லது நடக்காதுன்னு. சரியா சொன்னீங்க. தேவைகளை நிறைவேற்றுற அந்த விழாவுல நம்மளுடைய பேர்ல எழுதப்பட்டிருந்த அந்த பொற்காசுகளை குருஜி தானே எடுத்துக்கிட்டாரு. அந்த நாடகக்கார தத்தாச்சாரியார். நீ வேணா பாருதனி, அந்த பொற்காசுகள் அனைத்தும் கண்டிப்பா போலியானதா தான் இருக்க போகுது. நானும் நீ சொல்றதை இப்ப ஏத்துக்கிற மணி. குருஜி, என்ன இப்படி ஆயிடுச்சு? மணி அவர்களே, இந்த கடவுளால எப்படி இவ்வளவு கடுமையா நடந்துக்க முடியுது? அதுவும் நம்ம குருஜி கிட்ட. உங்களுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் எப்படி நடந்தது? யார் ஒருத்தர் வாழ்க்கையில அதிகமா பாவம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும் குருஜி. ஆனா குருஜி, நீங்களோ புண்ணியத்தோட கடவுள் குருஜி. முட்டாளுங்களா, என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. மகாராஜா எங்களுக்கு கொடுத்த தங்க நாணயங்களை நீங்க திருடி வச்சுக்கிட்டீங்கல்ல, அந்த எல்லா தங்க நாணயங்களும் கண்டிப்பா போலியானதா தான் இருக்க போகுது குருஜி. நீங்க வேணா பாருங்க. இத பத்தி நான் யோசிக்கலையே. அம்மா, நான் நடுத்தருவுக்கு வந்துருவேன். தள்ளுகடா முட்டாளுகளா. தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா பிரச்சனையை இதுக்கு மேல பெருசாக்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? மகாராஜா மேல இந்த மாதிரி பழி போடுறது சரியானதா இல்ல. எப்படியா இருந்தாலும் அந்த தங்க உண்மையானதா தான் இருக்கும். ஆனா ஏதாவது காரணத்தால அது போலியானதுன்னு தெரிய வந்தா நான் உங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கறேன். நான் உங்க எல்லாருக்கும் 2 மடங்கு தங்க வாங்கி தரேன். 2 மடங்கு தங்கமா? அப்படின்னா என்கிட்ட எவ்வளவு தங்க நகைகள் இருக்கும்? 2 மடங்குலாம் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா தங்கம் இல்ல, தண்டனை. மகாராஜா மேல பழி போட்டதுக்கு பிறகு இப்ப ஆசையில அந்த குற்றச்சாட்டை திரும்ப பெற்றிட பாக்குறீங்களா? ஆனா இங்க எல்லாருக்கும் 2 மடங்கு தங்கத்தை தந்துறதா மகாமந்திரியார் ஐயா சொல்றாருல. இது உங்களை பத்தின விஷயம் இல்ல, விஜயநகரம் மற்றும் விஜயநகரத்தோட எதிர்காலத்தை பத்தின விஷயம். மகாராஜா மட்டும் இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போனார்னா ராஜ கடங்களையே கலப்படம் பண்ணது யாரா இருந்தாலும் அந்த திருடன் கண்டிப்பா மாட்டிப்பான். ஆனா அதுவே உங்களுடைய தங்கெல்லாம் உண்மையானதா இருந்ததுன்னா தண்டனை எவ்வளவு பயங்கரமானதா இருக்கும்னு இந்த மொத்த விஜயநகரமும் பார்க்கும். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நகை கொள்ளர் வந்ததுக்கு அப்புறம் இந்த தங்கம் உண்மையானதா இல்ல போலியானதான்னு தெரிஞ்சிடும். சரி. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மகாராஜா மற்றும் விஜயநகரத்தோட மரியாதையை ஏன் இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? இல்ல மகாமந்திரியாரே, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சாரதாவை இங்க இருந்து விரட்டி விட பாக்குறேன், அவ்வளவுதான். அவ மகாராஜா மேலேயே பழி போட்டிருக்கா. ஒருவேளை தங்கம் மட்டும் உண்மையானதா இருந்ததுன்னா மகாராஜா மேல பழி போட்டதுக்கும் மத்தவங்களை எல்லாரையும் தூண்டி விட்டதுக்காகவும் அவளுக்கு தண்டனை கிடைக்கும். அப்புறம் அவளை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, இந்த தங்கம் உண்மையானதா தான் இருக்கும். ஆனா அதுவே தங்கம் போலியானதா இருந்ததுன்னா நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஒருவேளை தங்கம் போலியானதா இருந்ததுன்னா தண்டனை யாருக்கு கிடைக்கும்? உங்களுக்கா? இல்லையே, கருவூல அலுவலர் இருக்கு தானே. அப்படி இருந்த நீங்க கவலைப்படுறீங்க ஏன் மகாமந்திரியாரே? உங்களுடைய கவலைக்கான காரணம் என்ன மகாமந்திரியாரே? நீங்களே விஜயநகரத்துடைய நலம் விரும்பிதான் மகாராஜாவுடைய நண்பர்.
ஆனா நீங்க பயப்படுறதெல்லாம் என்னவோ பார்த்தா நீங்க தான் கருவூலத்துல கலப்படமே பண்ண மாதிரி இருக்கு. நெருப்போட நீ விளையாடிக்கிட்டு இருக்க. நெருப்போட விளையாடுனா நீ சாம்பல் ஆயிடுவ. என்ன திட்டம் நீ தீட்டிக்கிட்டு இருக்கன்னோ, எதை சொல்லாம சொல்லி காட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நீயும் புரிஞ்சுக்க, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அட, இப்ப நீங்க எதுக்கும் கோவப்படாதீங்க. கோவப்படுறது உடம்புக்கு நல்லது இல்ல. ஏன் கிட்ட வந்துகிட்டு இருக்கீங்க? அட, நகை கொள்ளர் வந்துட்டாரு பாருங்க. வேர்வையை தொடச்சிக்கோங்க மகாமந்திரியாரே. வெயில் ரொம்ப அதிகமாயிடுச்சா? கொல்லரையா, 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 இது 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 இதையும் கொஞ்சம் சரி பார்த்துருங்க. ஐயோ குருவே, உங்க கிட்ட இவ்வளவு பொற்காசுகள் எங்க இருந்து வந்தது? மகாராஜா தனிமணிக்கு தானே பொற்காசுகளை வழங்கியிருந்தாரு. ஆமா ஆமா, இந்த பொற்காசுகளை இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஏதாவது திருடனோ இல்ல கொள்ளக்காரனோ வந்து இத திருடிட கூடாதுன்னு இவங்க தான் இத நீங்க வச்சுக்கோங்க, உங்ககிட்டயே பாதுகாப்பா இருக்கட்டும்னு சொன்னாங்க. நானும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டேன். அதானே அதானே? இல்ல இல்ல மகாராஜா, இல்ல இல்ல இல்ல. ஏன் குருஜி இப்படி நிறைஞ்ச சபையில போய் சொல்றீங்க? மகாராஜா, நான் ஒண்ணு என்னோட தங்க நாணயங்களை அவரை வச்சுக்க சொல்லில கொடுக்கல. ஆமா ஆமா குருஜி, எதுக்காக நீங்க எங்களை மாட்டி விட பாக்குறீங்க? மகாராஜா கிழமை குருஜி கிட்ட நாங்க எங்க தங்க நாணயங்களை கொடுக்கவே இல்லை மகாராஜா. அட முட்டாளுங்கடா நீங்க ரெண்டு பேரும். ஆனா நான் முட்டாளா என்ன? நான் ஒரு புத்திசாலி, கடமை உணர்ச்சி உள்ளவனும் கூட. ஆமா மகாராஜா, நம்மளோட குழந்தைகளோட சிஷ்யர்களோட சொத்து சேமிப்புகளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் நான் இந்த பொற்காசுகளை எல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தேன். சரி கொல்லரவர்களே, இதையும் சரி பாருங்க. ஞாபகம் இருக்கட்டும் சாரதா தேவி, இந்த தங்கத்துல மட்டும் கலப்படம் எதுவும் இல்லனா அப்புறம் எதுவும் நல்லதா இருக்காது. என்ன மகாராஜா? மகாராஜா, நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப நான் இங்க இருக்கிற எல்லா தங்கமும் உண்மையா போலியாங்கிறத நல்லா சோதிச்சு சரி பார்த்துட்டேன். இங்க இருக்கிற எல்லா தங்கமும் போலி. என்ன? ஏது சாத்தியமே இல்ல. அட நீங்க 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 என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட எல்லாம் போயிருச்சு. அட எல்லாம் என்கிட்ட இருந்து போயிடுச்சு. அட நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட குழந்தைங்க என்னோட சிஷ்யர்கள் தெருவுக்கு வந்துட்டாங்களே. இவங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. தாத்தாச்சாரியரே கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. தானம் கொடுத்த தங்கம் எப்படி போலியா இருக்க முடியும்? மகாராஜா, இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். இந்த கலப்படம் கருவூலத்துல சம்பந்தப்பட்டிருக்கணும். மகாராஜா, கருவூலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபரும் ராஜ்யத்தின் விசுவாசத்துக்கு பாத்திரமானவங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆதாரமே இல்லாம அவங்களுடைய விசுவாசத்தின் மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க தான் நம்பிக்கை துரோகமும் பண்ணுவாங்க மகாமந்திரியாரே. மகாராஜா, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், கருவூலத்துல இருக்கிற அனைத்து செல்வங்களையும் சரி பார்க்க சொல்லுங்க.
தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் சரி பார்க்க சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதான் பண்டித ராமகிருஷ்ணரே. நான் கட்டளையிடுறேன். உடனே கருவூலத்துல இருக்கிற எல்லா தங்கத்தையும் சோதிச்சு பாருங்க. தங்கமும் போலியானதா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சாருலதா எங்க போனா? சாருலதா, சாருலதா, சாருலதா. அது என்ன சத்தம்? அதுவும் ராமாவோட அறையில இருந்து வருது. சாருலதாவா தான் இருக்கும். ஆனா அவ ராமாவோட அறையில என்ன பண்றா? மகாராஜா, எல்லா தங்கத்தையும் சோதிச்சு பார்த்துட்டேன். ஒரு பக்கம் உண்மையான தங்கமும் இன்னொரு பக்கம் போலியும் இருக்கு. எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய அருள் தான். இப்ப உண்மை எது போலி எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மந்திரியார் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. உண்மை எது போலி எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. பாத்தீங்களா மந்திரியாரே, விஜயநகரத்தோட மானம் காப்பாத்தப்பட்டுருச்சு. வெறும் சின்ன அளவு தங்கம் தான் போலியானதா இருந்திருக்கு. பாருங்க. மன்னிச்சிடுங்க மகாராஜா, ஆனா நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் இருக்கிற தங்கம் தான் உண்மையானது, இதெல்லாம் போலியானது. கடவுளே, மகாராஜா, இங்க என்ன நடந்திருக்கு? இது எப்படி நடந்திருக்கும்? மகாராஜா, எது உண்மையோ அதைத்தான் சொன்னேன். மகாராஜா, இப்ப என்ன பண்றது? விஜயநகரத்தோட மக்கள் எல்லாம் இதை கேட்டு கொந்தளிக்க போறாங்க. நாம அவங்களை ஏமாத்திட்டோம், கொள்ளையடிச்சிட்டோம்னு தப்பா நினைக்க போறாங்க. அதுவும் மகாராஜா பண்ணிட்டாருன்னு. அமைதி தத்தாச்சாரியாரே, அமைதி. என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்க வேண்டிய நேரம் இல்ல இது. இந்த நம்பிக்கை துரோகத்தை யார் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. மகாராஜா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த காரியத்தை யார் பண்ணியிருந்தாலும் அவங்கள நான் ஒரே ஒரு நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நிறுத்துறீங்களா? என்ன சொல்றீங்க மகாமந்திரியாரே? இங்க கருவூலத்துல திருடலாம் போகல. நீங்க இந்த திருடனை கண்டுபிடிச்சு மகாராஜா முன்னாடி வந்து நிறுத்துறதுக்கு. இங்க கருவூலத்துல இருந்த மொத்த தங்கத்தையும் போலியான தங்கமா மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த காரியத்தை முழுமையா திட்டம் போட்டுதான் பண்ணிருக்காங்க. மற்றும் மகாராஜா, இது வெறும் ஒரே ஒரு நபரால பண்ணிருக்க முடியாது. ஏன்னா கருவூல அலுவலரோட சம்பந்தம் இல்லாம இந்த விஷயம் சாத்தியம் இல்லை. மகாராஜா, இதுல வேற யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அப்புறமா பார்க்கலாம். ஆனா இப்பவே உடனே கருவூல அலுவலரை கைது பண்ணி சிறையில் அடைச்சாகணும். அப்பதான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், குற்றவாளிக்கு தண்டனையை வழங்க முடியும். இங்க யாருமே இல்லையே. ஆனா இங்க இருந்துதான் சத்தம் கேட்டுச்சு. சாருலதா,
அவருக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் ஏதாவது பண்ணி ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப சரியா சொன்னாரு. கருவூல அலுவலரை கைது பண்ணுங்க. உண்மை என்னன்னு இவர் சொல்ற வரைக்கும் இவருக்கு சவுக்கடி வழங்கிட்டே இருங்க. மகாராஜா, இந்த காரியத்தை நான் பண்றேன். இதனால எனக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு என்னால வார்த்தைகளால கூட சொல்ல முடியல. இவனால தங்கத்துக்கு பதிலா நமக்கு பித்தளை தான் கிடைச்சிருக்கு. சாட்டைய கொண்டு வாங்க. மகாராஜா, இவ்வளவு பெரிய துரோகி வெறும் சவுக்கடியால மட்டும் உண்மையை வெளியே சொல்ல மாட்டான். நான் இவனை உண்மையை சொல்ல வைக்கிறேன். இவனையெல்லாம் கொதிக்கிற தண்ணிக்குள்ள இறக்குனாதான் உண்மையை வெளியே சொல்லுவான். இவரை கூட்டிட்டு போக பாக்குறான். அவரை கூட்டிட்டு போய் இந்த விஷயத்துல இருந்து இவன் தப்பிக்க பாக்குறான். ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். காய்கறி வாங்கிக்கோங்க. காய்கறி வாங்கிக்கோங்கம்மா. காய்கறி வாங்கிக்கோங்க. காய்கறி சாருலதா, எங்க போன? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். ஐயோ அம்மா, நேரம் இருக்கும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் காய்கறி வாங்கிட்டு வர போயிருந்தேன். ஆனா இப்படி ஒவ்வொரு காயை ஏன் வாங்கிட்டு வந்திருக்க? அம்மா, நீங்க காய்கறி வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. ஆனா எவ்வளவு வாங்கிட்டு வரணும்னு நீங்க சொல்லவே இல்லையே. அதனால நீங்க என்னென்ன காய்கறி எல்லாம் சொன்னீங்களோ அதுல ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளே, உன்ன மேல இருக்க கடவுள் எல்லாருக்கும் மூளை வழங்கிட்டு இருந்தப்போ நீ எங்க போன? எனக்கு என்ன தெரியும்? கடவுள் அந்த மூளைய எப்ப வழங்கிட்டு இருந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. திரும்ப எப்ப வழங்குவாரு? திரும்ப எப்ப அதை வழங்குறாரோ அப்ப நான் உடனே உனக்கு தகவல் சொல்றேன். சரிங்கம்மா. அம்மாமா, இன்னொன்னு இத சொல்லுங்க. அங்க அரசவையில என்ன நடந்துச்சு? நான் சொன்ன அந்த விஷயம் உண்மைதானே? அந்த தங்கம் எல்லாம் போலி தானே? அட ஆமா, என்ன நடந்துச்சுன்னா மகாராஜா, இங்க இருக்கிற எல்லா தங்கமும் போலி. எனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த ராம என்னதான் பண்ண நினைக்கிறான்? அம்மா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணணுமோ அததான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் ஒருத்த இந்த உலகத்திலே புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்கு அவரு பதிலடி கொடுக்க போறாரு. அவனுக்கு என்ன தெரியும்? இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆடி இருக்க ஆட்டத்துல ஆட்டமும் சரி, ஆட்ட நாயகனும் சரி, ரெண்டும் முடிய போகுது. ஒழுங்கா என் கூட வா. வா. நிலுங்க மகா மந்திரியாரே, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க இந்த ராஜ்யத்துடைய மகா மந்திரியார். இது நீங்க பண்றதெல்லாம் அழகில்ல. மகாராஜா, இன்னைக்கு வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் எல்லா பிரச்சனைகளையும் நான் தான் தீர்த்து வச்சிருக்கேன். அதனால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தான் வழங்கப்படணும். கூடவே இந்த விஷயத்தை சாரதா அரசவைக்கு கொண்டு வந்ததுனால இது இந்த ராஜ்ய சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாம என் குடும்பம் சம்பந்தப்பட்டதும் கூட. மகாராஜா, இது எந்த குடும்பமும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது விஜயநகரத்தோட கௌரவம் மற்றும் மான மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நான் தர்மத்தை காக்கிறவன். ஆனா இந்த மாதிரியான ஒரு அதர்மக்காரனோட வாயிலிருந்து உண்மையை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சரிதான். அப்ப நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம 3 பேரும் இந்த காரியத்தை நமக்குள்ள பிரிச்சுப்போம். மகாமந்திரியாரே, நீங்க விஜயநகரத்துக்கு உள்ளேயும் வெளியேவும் யாரும் வரப்போக விடாம தடுத்துருங்க. அப்பதான் விஜயநகரத்துடைய தங்கம் நம்ம எல்லையை விட்டு வெளியில போகாம இருக்கும். அதுக்குள்ள நான் சட்டப்படியாவும் ராஜகுருவின் தர்மம் மூலமாவும் இந்த கருவூல அலுவலர்கிட்ட இருந்து உண்மையை வெளியில கொண்டு வர முயற்சி பண்றோம். ஒருவேளை நாங்க இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சோம்னா அப்புறம் மகாமந்திரியாரே, நீங்க உங்களோட வழியில உண்மையை வெளியில கொண்டு வாங்க. என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றதுதான் சரி. இவங்க 2 பேரும் புத்திசாலிகள், ஞானிகள். குற்றவாளிகளை இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் நீங்க எல்லைகளை பாதுகாத்துட்டு இருங்க. மகாராஜா, நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நான் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டேன் இல்லையா? இதுல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டதாவே நீங்க நினைச்சுக்கோங்க. ஆமா மகாராஜா,
குற்றவாளி எந்த வேஷத்துக்கு பின்னால வேணும்னாலும் ஒளிஞ்சிருக்கட்டும், அவங்களால தப்பிக்க முடியாது. கருவூல அலுவலர் மட்டும் உண்மையை சொல்லிட்டான்னா என்ன பண்றது? பண்டிதர் ராமகிருஷ்ண ஒரு பெரிய புத்திசாலி. கருவூல அலுவலரோட வாய் அவன் புத்திசாலித்தனத்தினால திறக்க வச்சிருவான். கண்டிப்பா அந்த கருவூல அலுவலர் என் பேரை சொல்லி இருப்பான். இவங்க என்ன கைது செய்த அங்க வந்திருக்காங்க. யாராலையும் என்ன கைது செய்யவே முடியாது, யாராலையுமே முடியாது. மந்திரியார் அவர்களே, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எதுக்காக உங்களை கைது பண்ண போறோம்? நீங்க தானே எங்க எல்லாரும் இங்க வர சொல்லி இருந்தீங்க. ஆமா மந்திரியாரே, எல்லைகளை பாதுகாப்பு படுத்துறத பத்தி நீங்க எங்க கிட்ட பேசுறதுக்காக வர சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, நான் தான் வர சொல்லி இருந்தேன். ஆனா இப்ப எல்லாரும் இங்க இருந்து போங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. ஏன்னா நான் இன்னும் முழுமையா அந்த திட்டத்தை வகுத்து முடிக்கல. உத்தரவு. நீயா? ஆமா, நான் தான். நீங்க தானே என்ன வர சொல்லிருந்தீங்க, மறந்துட்டீங்களா என்ன? நான் தான் உன்னை வர சொன்னேன். பண்டிதர் ராமகிருஷ்ண எல்லா திட்டத்தையும் புரட்டி போட்டுட்டான். இப்ப அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண ஆடி இருக்கிற ஆட்டத்துல எனக்கு உனக்கு ஏன் நம்ம ரெண்டு பேருக்கும் ராஜ துரோகத்துக்காக மரண தண்டனை கிடைக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் கருவூல அலுவலர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டான்னா எல்லாம் வீணாயிடும். இப்ப ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அது என்ன வழி? கருவூல அலுவலருடைய மரணத்துல தான் நம்ம உயிர் அடங்கி இருக்கு. அவனை கொன்னுடு. இப்ப சாக போறது உண்மைதான், ஆனா அது கருவூல அலுவலர் கிடையாது. சாக போறது நீதான். ஏன்னா உன்னோட மரணத்துலதான் என்னோட உயிர் அடங்கி இருக்கு. என்ன யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல மந்திரியாரே, அந்த கருவூல அலுவலரை எப்படி மரண வாசலுக்கு அனுப்பி வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, என்னுடைய மூளைக்குள்ள புதுசா ஒரு திட்டம் உதிச்சிருக்கு. இப்ப கருவூல அலுவலருடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அவருடைய மரணம் உறுதி ஆயிடுச்சு. மந்திரியாரே, நீங்க தானே என்ன வர சொன்னீங்க? நான் தான் உன்னை வர சொல்லியிருந்தேன். மந்திரியாரே, நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்துட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜகடங்குல இருக்கிற எல்லா தங்கத்தையும் மாத்தி இருப்ப. நான் உனக்கு கடுமையான தண்டனையை தரப்போறேன். அமைதியா இருங்க, எந்த கேள்வியும் கேட்காதீங்க. மகாமந்திரியார் உங்களுக்கு உதவுறதுக்காக தான் என்ன அனுப்புனாரு. மந்திரியாரே, எச்சரிக்கையா இருங்க. இது கொடிய விஷம் கொண்ட பாம்பு. இப்ப எனக்குள்ள எவ்வளவு விஷம் இருக்கோ அதுல பாதி அளவு கூட இதுகிட்ட இருக்காது. நீ கொடிய விஷம் கொண்ட பாம்புன்னா அந்த விஷத்தோட கடல்னா, நான் மட்டும் உன்னை கொத்துனா நீ இந்தனுடைய துடி துடிச்சு உன்னோட உயிரை இழந்துருவ. ஆனா விதிய பாத்தியா?
என்னால உன்னை கொத்த முடியும், ஆனா மகாராஜாவை முடியாது. அதனால என் செல்ல கூட்டாளியே, இந்த காரியத்தை நீதான் செஞ்சாகணும். உனக்குள்ள அடங்கி இருக்கிற மொத்த விஷத்தையும் மகாராஜாவோட உடம்புக்குள்ள இறக்கி விட்டுடு. நீ அவரை கொத்துற கொத்துல அவர் பேசுற சக்தியை கூட இழந்துடணும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா என்னோட செல்ல நண்பனே? நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் உன் காதல கேக்குற விஷயம்தான். நீங்க இத சொல்லுங்க, திட்டப்படி நீங்க எல்லா தங்கத்தையும் ஒரு பாதுகாப்பான இடத்துல தானே பதுக்கி வச்சிருக்கீங்க. திட்டமா? என்ன திட்டம்? என்ன தங்கம்? என்ன தங்கம்? கருவூலத்துல இருந்த உண்மையான தங்கம், இந்த ராஜ்யத்துடைய மொத்த செல்வம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், நீ போலியா மாத்தி இருந்த எல்லாமே. கண்டிப்பா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு அந்த தங்கத்தை பத்தி எதுவுமே தெரியாது. பாரு, இப்ப நீ என்ன நம்பாம நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. மகாமந்திரியார் தான் என்ன அனுப்பியிருக்காரு. கூடவே நான் வேணும்னே மகாராஜா முன்னாடி உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன்னு சொன்னேன். மகாமந்திரியோட திட்டமே இதுதான், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இல்லன்னா அவர் எப்படி ஒத்துப்பாரு? ஆனா நீங்க சொல்ற விஷயம் உண்மையானதுதான்னு நான் எப்படி நம்புறது? பாரு, நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இந்த ஆட்டத்துல வெறும் 2 ஆட்டக்காரங்க மட்டும் இல்ல, 3வது ஒரு ஆட்டக்காரனும் இருக்கான். அது நான் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.